கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறாம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறாம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். சாரோனின் ரோஜா லீலை புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலை புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம். உபரர உபரர உப்பர உப்பரரி கரரா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த நலாகுமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்த நலாகுமா. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேவி உன் பாதம் தொழுகிறாம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருன்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். 120 பேர் நடுவிலே தேற்ற வாழனாரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்ற வாழனாரே வாந்திரே. ஒன்றாத ஆவியை உற்றிடுமே மன்னவனே இநேரமே. ஒன்னாத ஆவியை உற்றிடுமே மன்னவனே இநேரமே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என்னுள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, எங்கி என்னுள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து தீவியுமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவியுமே இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், வினோத் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஒரு செய்தியை தியானிக்க இருக்கோம். ஒரு கிரேக்க வார்த்தையை கற்றுக்கொண்டா தான் இந்த வார்த்தை புரியும். 3வது அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 3:2 சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்கிறார். சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம சில எச்சரிப்புகளை ஃபாலோ பண்ணணும்.
இந்த எச்சரிப்புகளை நம்ம கை கொண்டு இருந்தால் மாத்திரம் சந்தோஷமா இருக்கும். மேட்டர் அது என்ன எச்சரிப்பு? 3 எச்சரிப்புகளை நாம் ஏற்கனவே வாசிச்சோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கை. இன்னைக்கு நம்ம நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கிறத மாத்திரம் பார்க்கிறோம். நாய்கள் அப்படின்னு நம்ம சொன்னா இங்கிலீஷ்ல பிவேர், பெரிய பெரிய பங்களால ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, கடி நாய்க்கு எச்சரிக்கை. நாய் மனைவியும் கொடைக்கானல வாக்கிங் போகும்போது ஒரு படம் போட்டிருப்பாங்க, ரொம்ப சீப்பா கையில வரைஞ்ச படம். ஒரு ஆள் கால் அப்படி நீட்டிட்டு இருக்கும், ஒரு நாய் அப்படி கடிச்சிருக்கு, ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது. இந்த படத்தை பார்த்துக்கிட்டு எவனாவது தைரியமா உள்ள போவானா? போக மாட்டான். எங்க வீட்டில் ஒரு 3 நாய் இருக்கு. அந்த பாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு எக்ஸ்பென்சிவ் டாக்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட். அதை பார்த்தா அது நாய் மாதிரி இருக்காது, ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கும், ஓநாய் மாதிரி இருக்கும். எவனுமே கிட்ட வர மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற நாய்க்கு பேர் கடி நாய். சரியா? அதுக்கு பேரு கடி நாய். எச்சரிக்கையா இருங்கள் இதற்கு பிவேர், PEWARE. இந்த பிவேர் எச்சரிப்புங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை BLEPO. PO மேல ஒரு கோடு, பிளிப்போ, பிளிப்போ, ஓ மேல ஒரு கோடு போட்டா பிளிப்போ, எச்சரிக்கை. சரி, நம்ம சில நாய்களுக்கு சொல்லுவோம் வீட்டு நாய் அப்படின்னு சொல்லுவோம், பெட் டாக். அது ஒரு நாய். அந்த பெட் டாக்ங்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா KUNARION, கேரோன். கேரோன், எஸ் டீச்சர் கரெக்டா போட்டுக்கணும். கேரோன், KURANION, கேரோன். இந்த கேரோனை குறித்து பைபிள் இருக்கா? எஸ் இருக்கு. மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனத்துல ஆண்டவர் நோக்கி ஒரு கிரேக்க பெண் வருகிறார். அவ சொல்றா, ஆண்டவரே என் மக வியாதியா இருக்கிற, நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ நோ, அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமா அப்படிங்கிறாரு. அந்த நாய் எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டேபிள் கீழே இருக்கும். இது தெரு நாய் கிடையாது, கடி நாய் கிடையாது, சொறி நாய் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த நாய் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன பெட் டாக், கிரோன். கிரோன்ங்கிறது என்னன்னா பெட் டாக். இது வீட்டுக்கு கீழே இருக்கும். எங்க வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு, டாக்டர் வாடிய பெட். அது அவ்வளவு ஒரு அழகா முடியா இருக்கும். அப்படி முடி நாய். என் டாக்டர் அம்மா அப்படி அதை நேசிப்பான். சாப்பாடா அவ கையில கொடுப்பா, அது இன்னைக்கு சாப்பிடும். அந்த அளவுக்கு ஒரு பெட் டாக் எங்கிட்ட இருந்துச்சு. அந்த நாய் தான் இங்க நம்ம பார்க்கிற பெட் டாக். ஆனா அது நாய் குட்டிகள் அப்படிங்கிற குட்டி குட்டியா இருக்கு, பெப்ஸ். ஆனா தெரு நாய் அப்படின்னு இருக்கு. இங்க நம்ம பார்க்கிற நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்ங்கிறது பெட் டாக் கிடையாது. அது என்னன்னா தெரு நாய். இந்த தெருநாய் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் நானே சொல்லிட்டு, தெருவில் இருக்கிறதா தெருநாய். அப்படிதானாங்க, தெருவில் இருக்க நாய் பேர் என்னது? தெருநாய். இந்த தெருநாய் என்ன சாப்பிடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் பார்க்க இருக்கும். இந்த தெருநாய் சாப்பிடுறது வேற, நாய் குட்டிகள் சாப்பிடுறது வேற. தெருநாய் எங்க இருக்கும்? யாத்ராகம் எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 31வது வசனத்துல ஆண்டவர் சுத்தமானது, பரிசுத்தமானது, அசுத்தமானது டிவைட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. டிவைட் பண்ணிக்கிட்டே செத்து போச்சு ஏதாவது, அந்த செத்து பண்ண ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், அது செத்து போச்சு. அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? சமைக்கக்கூடாது. யாத்ராகம் 22வது அதிகாரம் 31வது வசனத்துல நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷலா இருக்க கிடைவர்கள், வெளியே பீருண்டு மாமிசத்தை புசியாமல். வெளியே பீருண்ட மாமிசம்னா ஒரு ஆடு இருக்குது, அத ஏதோ ஒரு இது ஓநாய் அது சிங்கம் கடிச்சு திட்டுச்சு, கொதறி போட்டுட்டு போயிடுச்சு. மாமிசம் கொஞ்சம் இருக்குது. அது இது நீ வீட்டுக்கு கொண்டு யார்கிட்ட காட்டணும்னா அந்த ஓனர்கிட்ட காட்டணும். ஓனர் அப்பதான் அதை ஒத்துக்கிடுவாரு. இதை காட்டலைன்னா அவர் என்ன செய்வார்? சம்பளத்துல கை வச்சுவாரு. ஆனா இதை நீங்க சமைச்சு சாப்பிடக்கூடாது. இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். இந்த நாய் குரையோன் கிடையாது, குரையோன் பெட் டாக். ஆனா இது தெரு நாய்.
திருநாய்க்கு என்ன ஒரு கிரேக்க வார்த்தை கொடுத்திருக்குன்னா KUON, கியோன். ஓ மேல ஒரு கோடு, கியோன். இது வைல்ட் டாக், திருநாய். இது காத்துக்கிட்டு இருக்கும். யாராவது இந்த மாதிரி பீருன்றதை போடுவாங்க, நாங்க அதை கடிச்சு சண்டை போட்டு ஒரு 4-5 நாய் சேர்ந்து இருந்து சண்டை போடும். அந்த நாய்க்கு கியோன், KUON, கியோன். அந்த கியோன்ங்கிறது தான் இந்த எச்சரிப்பா இருக்கு. இந்த கியோன் யார்? இது ஒரு மனிதர்களா? எஸ், மனிதர்கள். இவர்கள் யார்? ஊழியக்காரர்கள். இவர்கள் யார்? பொய்யாக ஊழியத்தை செய்வார்கள். இவங்கள்ட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கலைன்னா உங்க சந்தோஷம் போயிடும். உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன். ஒரு கியோன், கோயிலாங்குளம் ராஜசேகரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பின்மாற்றத்துக்கு போய் ஆண்டோட கிருபையினால நான் அவரை வழி நடத்தி ஆண்டோடைய நல்ல ஜெபிக்கிற மனிதனா மாறிட்டார். ஒரு தடவை என்கிட்ட போன்ல பேசுறாரு, சார் இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்னை பார்க்க வந்தாங்க சார். அவங்க நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க, பார்க்க பயங்கர டீசெண்டா இருக்காங்க. அவங்க நீங்க எங்களுடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகலாமா சார் அப்படின்னு கேட்டேன். ராஜசேகரன், உங்களுக்கு நரகத்துக்கு போக ஆசையா இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சார் சொல்றீங்க, நரகத்துக்கு போக என்ன சொல்றீங்க சார்? நீங்க அங்க போனீங்கன்னா டைரக்ட் டிக்கெட் நீங்க நரகத்துக்கு வாங்கிடலாம் சொன்னேன். என்ன சொல்றீங்க சார்? அவங்களத்தான் நீங்க பாக்குற கியோன். கியோன் இந்த வைல்ட் டாக். இது அப்படியே சுத்திக்கிட்டே வரும். எங்காடா ஏமாந்த மனுஷன் கிடைக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதாவது இவங்க எங்க போக மாட்டாங்கன்னா மக்கள்கிட்ட போக மாட்டாங்க, ஆண்டவர் அறியாதவர்கிட்ட போக மாட்டாங்க. எங்க வருவாங்க அப்படின்னு விசுவாசி, வீக் விசுவாசி. அந்த வீக் விசுவாசிக்க அந்த 4-5 பேர் சேர்ந்து சுத்திடுவாங்க. நான் ராஜசேகரன் சொன்னேன், ராஜசேகரன் நீங்க விருதுல இருக்கவங்க ஒரு 3 நாள் லீவ் போடுங்க, நான் அக்காமடேஷன் நான் பார்த்துக்கிறேன், கேன்டீன்ல உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த பைபிளை சொல்லி கொடுக்குறேன், நீங்க அந்த பேக்ரவுண்டோட நீங்க போங்க, இந்த நாய் உங்க பின்னாடி வராது அப்படின்னு சொன்னேன். வந்தாரு. பைபிள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ஸ்ட்ராங்கா இருக்கிற வசனங்களெல்லாம் நான் பிரிச்சு காட்டி இதெல்லாம் வாசிச்சு காமிச்சிட்டு சொன்னேன், நானே நித்திய ஜீவன்கிறாரு. இந்த இயேசு இல்லாம முடியுமா? இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் யார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய டீச்சிங்க வேற டீச்சிங். அவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா அன்பா இருக்கிறார். இந்த பிதா அன்பா இருக்கிற பிதா யாரையாவது கொண்டு நரகத்துல போடுவாரா? போட மாட்டார். பிதா போட மாட்டாரு. இந்த இயேசுங்கிற ஒருத்தர் உள்ள பூந்து நம்மளெல்லாம் பயங்காட்டுறாரு. அதனால இந்த இயேசுவை கட் பண்ணிடுவோம். யெகோவாங்கிற தேவன், யெகோவா தேவன் தான் எங்க தேவன். அவர் சொல்றது மாதிரி தான் நாங்க பார்ப்போம். இயேசு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. யெகோவா சாட்சிக்காரர்கள். இந்த யெகோவா சாட்சிக்காரர்களை தான் நம்ம பார்க்கிறோம் எச்சரிக்கையார்கள். இதைத்தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நாய்கள். நம்ம ஊர்ல பெட் டாக் வீட்டு பக்கம். இந்த பெட் டாக்குக்கு நிறைய கடைகள்ல நாம் பெட் ஷாப், பெட் டாக் ஷாப்ஸ். அதுக்கு வேற சாப்பாடு, ரெகுலர் சாப்பாடு கிடையாது, அதுக்கு தனியா சாப்பாடு. அதுக்கு கழுத்துல போடுற சங்கிலி, டாக்டர் தனி டாக்டர், இப்படியெல்லாம் அதுக்கு பயங்கரமா பணத்தை செலவிப்பாங்க. எந்த நாய்க்கு செலவிப்பாங்கன்னா பெட் டாக். பெட் டாக்குக்கு கிரேக்க வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. கெரியோன், KUNARION. இந்த கெரியோன்ங்கிறத இங்க எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நீ புறஜாதி இருப்பன், இது அப்பம் பிள்ளைகள் கூடிய அப்பத்தை நாய்களுக்கு போட முடியாதப்பா. இந்த நாய் திருநாய் கிடையாது, சூரி நாய் கிடையாது, இது பெட் டாக். டேபிள் கீழே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அது கேட்கும், தட்டியெல்லாம் கேட்க சாப்பாடு கொடுக்க, என்ன நீயா சாப்பிடட்டு கொடுத்தா சாப்பிட கம்மன் உட்காந்துட்டு. இது பெட் டாக். ஆனா யாத்ராகமம் 22வது அதிகாரம் 31வது நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியில் வெளியே பீருண்ட மாம்சத்தை பூசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். அந்த நாயத்தான் வைல்ட் டாக். இந்த வைல்ட் டாக் என்ன பேர் கொடுத்திருக்கேன் கிரேக்க புள்ளியிலன்னா கெரியோன், KURKUON. இந்த கெயோனை தான் பார்க்கணும். சரி,
இது இன்னும் கொஞ்சம் அந்த கையானை பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? உபாகம் எடுத்துக்கொள்ளுங்க. 23வது அதிகாரம் 18 23:18 உபாகமம் 28:13 சரி 23:18 வேசி பணத்தையும், வேசினா வேசி பெண்கள் சரீரத்தை வித்து அதுல கிடைக்கிற பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொறுத்திலும், இந்த நாயின் கிரயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பார்க்கிற இந்த வைல்ட் டாக், இந்த கிரயம்னா என்ன அர்த்தம்னா இந்த நாயினால கிடைக்கிற சம்பாதிக்கிற பணம். நாய்ங்கிறது என்னன்னா அந்த மாதிரி வைல்டு பீப்புள். சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இது வந்து இப்ப நான் சொல்றது ஒரு ஊமையாக சொல்றாங்க. நாய் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனத்துல 1 சாமுவேல் 17:43 பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, நீ தடியோடு இடத்துல வர நான் நாயா என்று சொல்லி ஒரு ஊமையாக சொல்றாரு அந்த நாய். இதுல நீங்க வந்து திருநாயினை கேட்க முடியாது, பெட்டு டாக கேட்க முடியாது. வெறும் சிம்பிள் டாக். ஒரு நாய்க்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? ஒரு சிலர்ல நாய்க்கு பயங்கரமா வச்சிருப்பாங்க. எங்க அம்மாவுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒரு நாயை வச்சிருந்தாங்க, ஒரு பொமரியன் டாக். அதுக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு அது முடியெல்லாம் வெட்டி அதுக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. வெல்கம் ஸ்டுடியோல இருந்து அவர் வந்து போட்டோ எடுப்பார். அந்த அளவுக்கு அந்த நாயை மதிப்பா வச்சிருந்தாங்க. நான் அவரோட எங்க அம்மா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த நாய் ஒரு நாய் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா நாய் பொம்மை வச்சிருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். நாய் என்ன சொல்லக்கூடாது. ஏமா நாய் தானம்மா? அந்த அம்மா பயங்கரமா மூஞ்செல்லாம் செத்து போச்சு நான் அந்த நாயின்னு சொன்னதுக்கு. அது குக்குழு அந்த நாய்க்கு பேரு நான் மறக்கலாம். எங்க அம்மா சொன்னாங்க, அது நாய் என்ன சொல்ல குக்குழு அப்படின்னு சொல்லணும். எனக்கு புரிஞ்சுக்கிட்டது லூசு பொம்பளை அப்படின்னு சொல்லி வாங்க போன கூட்டிட்டு போயிட்டு. இப்போ அவங்க எல்லாம் நாய் வந்து அப்படி ஒரு உயிருக்கு உயிரா வச்சிருக்காங்க. ஆனா இங்க கோலியாத் தாவீதை பார்த்து சொல்றாரு, ஏயா நீ ஏன் கூட சண்டை போடணும்னா நீ கத்தி கொண்டாடணும், ஈட்டியை கொண்டாடணும். அதை விட்டுட்டு ஒரு தலியை கொண்டதுக்கே நான் ஒரு நாயா? இப்ப தன்னை ஒரு நாய்க்கு உதாரணமாக நீ என்னை நாய்னு நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு நாய். இந்த நாயில நீங்க சுரு நாய், திரு நாய், பெட் டாக்னு நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. சரி, 24வது அதிகாரம் 14வது வசனத்துல இன்னொரு நாயை பார்க்கிறோம். இது தாவீது தன்னை ஒரு நாய் மாதிரி பார்க்கிறார். கோலியாத் நான் நாயா சொல்லி கிண்டலா சொன்னார். ஆனா இங்க தன்னை தாழ்த்துகிறார். எப்படி தாழ்த்துகிறார் பாருங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல, இஸ்ரேலின் ராஜா சவுல் 1000 வேலை வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா. செத்த நாயினா ஒரு பவர்ஃபுல் நாய் தானா, சண்டை போட்டு கோபம் வரும், கடிக்க வரும். ஆனா இது நாய், இது கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிருவேன். தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துறதுக்கு ஒரு ஓமையாக என்ன சொல்றாரு, ஒரு நாய்னு சொல்கிறார். இங்கே நீங்க கேட்க முடியாது, இது வைல்டு டாகா, தெருநாயா, பெட் டாகான்னு நீங்க கேட்க முடியாது. சரி, 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேவிபோசெத். இப்ப மேவிபோசெத் யார் அப்படிங்கிறாங்கன்னா சவுல். இப்ப சவுல் வந்து தாவீதுக்கு ஒரு விரோதி, பயங்கரமான விரோதி. இப்ப சவுல் செத்து விட்டாரு. இப்ப எந்த சவுளுடைய சந்ததியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அவ்வளவு கொல்லணும். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டுட்டார், யாருமே கிடையாது. ஆனா இவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவருடைய பையன் யோனத்தான். இந்த யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்காங்கிறது நியூஸ் வருது. அப்ப தாவீது என்ன கேட்கிறான்னா,
என்னால யாராவது ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, யோனாத்தானுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பிறக்கும்போது நல்லா தான் பிறந்தான். ஆனா அவன் பிறந்த உடனே இவனை கொல்றதுக்கு ஒரு பெரிய கும்பல் வரும்போது இந்த தாதிமார் ஒரு பெண் அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது கீழே போட்டுட்டான். 2 காலும் உடைஞ்சு போச்சு. 2 காலும் முடமான ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போகுது. இப்ப தாவீது அனுப்புறாரு அந்த மோவாபியத்தை கொண்டு வான்னு சொல்லி. இப்ப எல்லாருக்குமே என்ன நினைப்பான், இந்த மோவாபியத்தை என்ன நினைப்பான், நான் தாவீதுடைய சந்ததியாகிய யோனாத்தானுடைய மகங்கிறதுனால என்னை கொல்ல போறான். இவ்வளவு நாள் நான் ஒரு ஒரு மோசமான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 6. சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகனாகிய மோவாபியத் தாவீது வந்தபொழுது முகம் குப்புற விழுந்து வணங்கி, இப்பொழுது தாவீது மோவாபியத் என்பது இதோ அடியன்கிறார். அப்ப இவன் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதுக்கு, செத்த நாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காலம் போச்சு எனக்கு. நீங்க இப்படி கொல்ல வந்தானா நான் செத்து போனேன், ஏற்கனவே செத்து போயிட்டேன், நான் ஓட முடியாது. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறான். ஆனா இவனை ஆச்சரித்து நீ அசனம் பண்ணுவாய். இந்த அசனங்கிற வார்த்தை நமக்கு புரியாது. ஆனா தூத்துக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா அசனம்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுக்கு மக்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமாங்க. எந்த இடத்துல பாம்பேல இருந்தாலும் சரி, டெல்லியில இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க லீவ் போட்டு. அசனத்துல சாப்பிடுறது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. அந்த அவசனங்கள் தான் வந்துச்சு. சரி, இன்னொரு உண்மையான நாயை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இது உண்மையான நாய். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஓமை கிடையாது, உண்மையான நாய். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனம், 8, 13. அப்பொழுது ஆசகேல் இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியேன் ஏமாத்து. தன்னை தாழ்த்துகிறாங்க. தன்னை தாழ்த்தும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி முன்னாடி சொல்றாரு, இந்த பெரிய காரியத்தை செய்து பெரிய ஆட்களையா கொடுக்கணும். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், என்னை நான் ஒரு நாய் மாதிரி இருக்கேன். நன்றி உள்ள ஒரு நாய். வெறி நாய் கிடையாது, சொறி நாய் கிடையாது, செத்த நாய் கிடையாது, நன்றி உள்ள ஒரு நாய் தன்னை ஒரு ஓமையாக சொல்லுகிறார். சரி, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 16:9. இப்ப தாவீது அப்சலோம்கிட்ட தோல்வி அடைஞ்சு முகத்தெல்லாம் மூடிட்டு வெறும் காலோட நடந்து வருகிறார். இப்ப சிமேயி அப்படின்னு ஒருத்தன் தூஷிக்கிறான், கல்ல விட்டு எறிகிறான். அப்ப அந்த தளபதி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9. அப்பொழுது செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவர் தூஷிப்பேன், நான் போய் தர மாட்டேன். செத்த நாய்னா என்ன அர்த்தம்னா, இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, நான் கொண்டு முடியும். நான் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கீழ்த்தனமா பேசுறதுக்கு, கேவலமா பேசுறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா செத்த நாய், டாக். சரி, சங்கீதம் 22வது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தூங்கும் பொழுது எதை வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சங்கீதம் 22வது அதிகாரம் 16வது வசனம், 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்குது. இந்த நாய்கள் புறஜாதியார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிற நாய் ஒரு தவறாக போதிக்கிறவர்கள், இது புறஜாதியார்கள். நல்லா கேட்டு, இந்த புறஜாதியர்களை ஒரு கிரேக்கர்கள் இவங்கெல்லாம் நினைச்சாங்க சுற்றி இருக்கிறாங்க. நாய்கள் இதை சூழ்ந்து இருக்கிறது. அதாவது யூதர்கள் அவங்க தங்களை தவிர எல்லாரையும் டாக்ஸ் வந்துடும். அது அவங்ககிட்ட ஒரு கேரக்டர். இத தாவீது அந்த காலத்திலேயே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சுப்ரீம் தன்மையை காட்டுவார். சுப்ரீம் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரா இருக்கட்டும், நம்ம ஒரு பிராமின் ஒரு ஆள் போனாலும் இஸ் அ டாக் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஆனா ஒரு யூதன் வந்தாலும் டாக்னு சொல்ல மாட்டாங்க. இத இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 8
15வது வசனம். இது யாருன்னு நீங்க சொல்லணும். எனக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாச்சு. இது கடைசி வசனம். இந்த வசனத்துல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம பார்க்கிறது உண்மையான நாயா, தவறா போதிக்கிறவர்களா, புறஜாதியார்களா? நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்ல மாட்டேன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி செய்யணும் புறம்பெயர்ப்பார்கள். அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் கிடையாது. இவங்க உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இந்த கேரக்டர் தான் வரப்படுது. இந்த நாய் யாருன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். இந்த டாக்னு ஏன் சொல்றாங்க? இந்த புறஜாதியில இஸ்ரேல் மக்கள் ஏன் ஜாதிகளை புறஜாதிகளை டாக் அப்படின்னு சொல்லுகிறாங்கன்னா காட்டீங்கன்னா, வழக்கமா நாய், அதாவது தெருநாய் சொல்ல வீட்டு நாய் கிடையாது, அன்கிளீன். அன்கிளீன் அசுத்தமா இருக்கும். யூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு சில முறைமைகள் இருக்கு. தங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். குளிக்கிறது ஒரு டைப், பிறகு கைகளை கழுவுறது. அவங்கள நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஆனா புறஜாதியர்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டி கிடையாது. அதனால அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நாயோட தான் பார்ப்பாங்க. ஒரு குட்டி கதையை சொல்றேன். ஜான் அப்படின்னு ஒரு குட்டி பையன், ஒரு மிஷினரியோடைய ஒரு பையன். அவங்க வீட்டுக்கு புதுசா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பையனுக்கு பிறந்த நாள். அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, உங்க ஜான் தம்பி குட்டி பையனை எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பணும், பர்த்டே பார்ட்டியை அட்டன் பண்றதுக்குன்னு சொல்லி. இவனும் போயிருக்கான். அப்ப அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு திரும்ப வந்து வீட்டில் வந்து சொல்றான், அப்பா அப்பா, இந்த பசங்க நம்ம நாய், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, அது சாப்பிட்றாங்களப்பா அப்படிங்க. என்னன்னா அவங்க ப்ரே பண்றாங்க, சாப்பிட்றாங்க. ஜோம் பண்ணாம சாப்பிட்றத அது ஒரு நாய்க்கு உதாரணமாக அதை சொல்றான். அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம் அன்கிளீன், ஃபில்தி. இதுதான் பொய் போதல். இப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. இவங்க வாழ்க்கை என்ன அப்படின்னா, இவங்களை கொதறி போட்டுரும். ஆனா பவுலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுடைய வாஞ்சை எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், புறஜாதியர்கள் தங்கள் வீணான சிந்தனை நடக்கும்போது நீங்கள் நடக்காதீர்கள். அப்படி நடந்தால் நீங்க எங்க போய் நிற்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். பவுலுடைய நோக்கம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கரை திரை இல்லாதவர்களாக கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா அந்த பொய் போதகர்கள், நாய்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது ஆண்டரை விட்டு விலக பண்ணி நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்க. வெளியில பார்த்தா அவங்க ஒரு ஆடு மாதிரி இருப்பாங்க. ஆனா நாய தோலை போர்த்தி இருக்கிற மக்கள். சரி, அது மத்திய 7வது அதிகாரம் 15வது வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. பட்சிக்கிற ஓநாய்களுக்கு ஒரு வாசனத்தை உங்களுக்கு காமிச்சு அதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளமா? 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 11வது வசனம். ரைட், இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாய்கள் இந்த ராஜாவுடைய ரத்தத்தை நக்கும். இது தெருநாய். சரி, இவர்கள் யாருங்கிறத மட்டும் ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போறோம். எடுத்துக்கலாமா? 2 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்க போகிறோம், முடிக்க போகிறோம். 2 யோவான் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 7வது வசனம். இவர்கள் யார்? மாமிசத்திலே வாழ்ந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இது அந்தி கிறிஸ்து. மாமிசத்திலே வந்த இயேசு அப்படின்னா யார் நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வந்த கடவுள்னு ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக முஸ்லீம் எடுத்துக்கோங்க. அவங்க ஈசா நபி அப்படின்னு ஒருத்தர் நம்புவாங்க. ஈசா நபி. ஆனா அந்த ஈசா நபி தான் பிதாவுடைய குமார்னு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இது அந்தி கிறிஸ்து. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா 16வது வசனம்,
அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியலுக்கு பங்குள்ளவனுக்கு. பிரைஸ் லார்ட்னா கூட நீங்க சொல்லிடக்கூடாது. சொன்னா உங்களுக்கு அதில் பங்கு இருக்கு. இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனம். நீங்க ஒருத்தரை பார்த்து பிரைஸ் லார்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி அது யார், அவன் ஒரு பொய் போதகனா, அவன் எந்த டினாமினேஷன்ல இருந்து வர்றான்னா பார்க்காம நீங்க வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் இன்று ஒரு ஆழமான சத்தியத்தை தியானித்தோம் ஐயா. டாக்ங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து கிரேக்க மொழியை கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.